ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு தான். அதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டு தாளிசம் பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி சாட்டர்டேனால எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு தான் வைப்போம். சனிக்கிழமை வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் வீட்டிலலாம் என்ன குழம்புன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மட்டன் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் கறி மசால் பொடி எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் ஒரு கிண்டு கிண்டி தண்ணி ஊற்றிடுவோம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ ஊற்றி மூடி வச்சுருங்க. அப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சோம்பு, ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவோம்ல, அதையும் போட்டு நல்லா அரைச்சி கொதிக்கிற குழம்புல ஊற்றிடுங்க. எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது பார்த்தீங்களா. இதில் ஒரு முட்டையை போட்டு அந்த குழம்போட கிண்டி விட்டுருங்க. அப்படி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டை நல்லா குழம்புல சேர்ந்துடும். அதுக்கப்புறம் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிடுவேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உடச்சி ஊற்றினா தான் பிடிக்கும். அவங்களுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பிள்ளைகளுக்கும் எனக்கும் அவிச்ச முட்டையை போட்டுறது. 5 முட்டை அவிச்ச முட்டையை போட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குன்னே நான் என்கிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துருவோன்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன். காலையிலனாலே எல்லாத்துக்குமே பரபரப்புன்னு வேலையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 3 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸு தைக்க வேண்டியது இருக்குது. வேலையெல்லாம் செஞ்சு முடித்த உடனே நான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு முட்டை குழம்பு ரெடிங்க. உடச்சி ஊற்றின முட்டை அப்படியேவும் இருக்குது பாருங்கள், கலங்காமல். பார்த்தீங்களா. இப்போ மல்லி செடியை தூவி விட்டு மூடி வச்சிருவோம். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடிங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன குழம்புன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரே நேரத்தில் 3 லைனிங் ப்ளவுஸ் ஒரே கஸ்டமருக்கு தான். அவங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் கொடுக்கணும். இது உங்களுக்கு 46 இன்ச்சு அளவுங்க. சுற்றளவு 12 வருது. உயரம் 17, முன்கழுத்து உயரம் 6. அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அக்குள் 9 இன்ச்சு, 8 + 1 9 இன்ச்சு வருது. இப்போ மொத்தமாக 3 லைனிங்கை வெட்டிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் சாரி நம்ம சேலை துணியை கட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இவங்களுக்கு கையில் பார்ட்ரு கொடுத்துருக்கனால உங்களுக்கு கை ஒட்டு போட வேண்டியது தான் வரும். துணி கொஞ்சம் நைஸ் கிளாத்து, நமக்கு கொஞ்சம் தைக்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ பேக் சைடு மெயின் கிளாத்தையும் போட்டு ஒன்று போல் வெட்டி எடுத்துருவோம். பாருங்க, நான் 3 கிளாத்தையும் போட்டு ஒன்று போல் வெட்டினாலே எனக்கு நேரம் மிச்சம். வெட்டிட்டு ஒரே டயத்தில் இப்போ அடுத்து லைனிங்கில் போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ப்ளவுஸாக தைச்சி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கொடுக்கணும். மூணு கிளாத்து ஒரே நேரத்தில் கட்டினால நமக்கு நேரமும் மிச்சம். டக்கு டக்குன்னு நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்கள் எத்தனை பேர் இதே மாதிரி ஒரே நேரத்தில் 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் ஆனால் வெட்டுனா ஒருத்தவங்களுக்கு அளவு மாறும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அளவு மாறாதுங்க, பயப்படாமல் வெட்டுங்க. ஒரே கஸ்டமர் 4-5 துணி கொடுத்தாங்கன்னா நம்ம மாட்டை இப்படி ஈஸியாக தைச்சி எடுத்துடலாம்.
பாருங்கள். இப்போ கைக்கு மொத்தம் நம்ம ஒட்டு போடுறது தேவைப்படும், ஒட்டு போடணும். இப்போ பட்டியெலாம் நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். தச்சு கொடுக்க தைக்க ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வந்து தையக்கூலி தான் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. ஒவ்வொருத்தங்க ஜிபேயில் கரெக்டாக அனுப்பிவிட்ருவாங்க. ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ தரேன் அப்போ தரேன்னு. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு தச்சும் ஒரு யூஸும் இல்லாமல் இருக்கும். நம்ம தைக்கிற யூஸ் இல்லாமல் இருக்கும். பாருங்கள். இப்போ நம்ம கைக்கு ஒட்டு போடுறதுக்கு தைக்க போகிறேன் பாருங்கள். தைச்சி எடுத்துருவோம். கீழே எப்பயுமே நம்ம லைனிங் கிளாத்துக்கு போடுற மாதிரி தையல் போட்டு நல்லா விரித்து விட்டு தையல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதையே நம்ம சேரீ கிளாத்தில் ஒட்டு போட்டு அதுக்கப்புறம் லைன் கிளாத்தில் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு விலகுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தரும். ஒரு தடவை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தையலை பற்றி நான் அதுக்குரியது என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ மீதி உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இப்போ அடுத்த கையும் உங்களுக்கு அதே மாதிரி ஜாயின் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். தையல் வந்து நம்ம புரிஞ்சு கற்றுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீட்லேயே உட்காந்து நம்ம தேவைக்கு நம்ம செலவுக்கு நம்ம ஹஸ்பண்டையோ நம்ம குழந்தைகளையோ எதிர்பார்க்காம நம்மளுடைய தேவைக்கு நம்ம வீட்டில் துணி தைச்சிக்கிடலாம். புரிஞ்சு தைச்சா ரொம்ப ஈஸி தான் தையல் வந்து. பாருங்கள், இந்த கையை நான் தைச்சி முடிச்சிட்டேன். ஒட்டு போட்டலாம். அடுத்து கிராஸ் பாருங்கள். 3 டாட்டையும் பிடிச்சி காமிக்க பாருங்கள். என்கிட்ட தைக்கிறவங்க பெரும்பாலும் கிராஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஃபிட்டாக இருக்கும், எந்த ஒரு இது இல்லாமல். பாருங்கள், இப்படி போட்டு பார்த்தாலே கிராஸ் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். அது அப்படி இருந்தாலே நமக்கு கிராஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ அடுத்த ப்ளவுஸு அதே ரோஸ் கலர் தான். ஏன்னா 2 ரோஸ் கலர், ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர். இப்போ அடுத்த இது நம்ம லைனிங்கை வெட்டி வச்சுருக்கோம் தெரியுமா. இப்போ சேரீ கிளாத்தில் வெட்டிடுவோம். வெட்டிட்டு பேக் சைடு எப்படி ஜாயின் பண்ணி நம்ம கழுத்து உயரம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த மடிப்புலேயே நம்ம ஒரு தையலை போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்படியே தைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரி சுற்றி ஓடு தையல் போட்டு கீழே இடுப்பு பகுதியில் மடித்து அடிக்கலாம். இப்போ அமுக்கு தையெல்லாம் போட்டு தையல் சுற்றி நம்ம போட்டு எடுத்துருவோம். இடுப்பு பகுதியிலேருந்து மேலே எல்லா சைடுமே தையலை சுற்றி போட்டு வந்துடுங்க. போட்டு வந்ததுக்கப்புறம் அளவு துணியை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பேக் சைடு நம்ம உயரம் கட் பண்ணியாச்சு. அடுத்த ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க. இப்போ க்ரீன் கலரை வெட்ட ஆரம்பித்தாச்சு. லைட் க்ரீன் எல்லாம் நம்ம எல்லா இதுவும் பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி பட்டி முதற்கொண்டு கட் பண்ணி எடுத்துகிறேன். இப்போ இதில் பட்டி தைக்கிற முறை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பட்டி எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும்
ரெண்டையும் கீழே மேலேயும் வச்சுட்டு கீழே உள்ள துணியை மேலே எடுத்து போட்டு நீங்கள் பட்டியை மாற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. நான் தையல் பழகும் போதெல்லாம் இந்த பட்டியை வச்சு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறையா தடவை நான் பட்டியை வந்து பிரித்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்படிலாம் அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா கடைசியில் பட்டியெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு கிராஸில் ஜாயின் பண்ணும்போது என்னாகும், மாற்றி தைச்சிரும். உடனே தையலை பிரித்து விட்டு வேலைப்பாடு கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெயின் கிளாத்தை மேலேயும் கீழே லைனிங் கிளாத்தையும் வச்சுருந்தீங்கன்னா கீழே உள்ள லைனிங் கிளாத்தை எடுத்து மேலே மெயின் கிளாத்தில் வச்சு தனித்தனியாக பிரித்து நீங்கள் பட்டி தைச்சி பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பட்டியிலலாம் மேலே தையல் போட்டாச்சு. 3 ப்ளவுஸும் தைச்சி முடித்தாச்சு. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், பட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தைச்சி முடித்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் நான் தைச்சி முடிச்சிருக்கேன் பாருங்கள்.